உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். இனிய வணக்கம் நேர்களே. சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம். பொதுவாக உலக நடைமுறைகளிலிருந்து ஏதாவது ஒரு சரியான வழியிலே பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு எண்ண ஓட்டத்திலே வருகின்ற மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது ஒரு மிக கடினமான ஒரு பார்வைதான். என்றாலும் கூட இது சரியாக இருக்குமா, இந்த விடயத்தில் நாங்கள் எந்த இடத்திலே நாங்கள் அதை சரியாக நோக்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான பார்வைகள் இருக்கும். தமிழர்களை பொறுத்த மட்டிலே அனைவரும் பொதுவாக அனைவரும் கடைபிடிக்கின்ற ஒரு நெறியாக பார்க்கப்படுவது சைவ நெறி என்பது தெரியும். அதற்கு பிற்படுத்தப்பட்ட காலங்களில் ஏனைய மதங்களிலுடைய உள்வாங்கல்கள் இருந்தாலும் கூட தமிழர்கள் சைவ மதத்தை அல்லது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரபூர்வமான சான்றுகள் நிச்சயமாக இருக்கிறது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவ்வாறு பார்க்கிற பொழுது இந்த சைவ நெறியை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அல்லது பின்படுத்துகின்ற பொழுது, நாங்கள் கைக்கொள்ளுகின்ற பொழுது அவற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பணி தொடர்பாக இன்றைய நாள் நாங்கள் பேசிக்கொள்ள இருக்கிறோம். சரி, யார் இவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிற பொழுது என்ன விடயம் தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம் என்ற விடயம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். சுவிஸ் சைவ நெறி கூடம் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து, திருக்கோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு சிவருஷி தர்மலிங்கம் சசிகுமார் மற்றும் ஞான திரு முரளிதரன் திருச்செல்வம் ஆகியோர் நேரடியாக கலையகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். வணக்கம். சரி, இன்றைய நாள் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். சைவ நெறிக்கூடம் என்பதனுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது, எதற்காக உருவாக்கப்பட்டது? புலம்பெயர் தேசத்திலே 14-15 வயது இளைஞர்களாக நாங்கள் நமது தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த வேளை சுவிஸ் நாட்டிலே எங்களுக்கு எழுந்த அந்த புலம்பெயர் தாக்கம், அதாவது ஒரு பண்பாட்டு அதிர்ச்சி, பிற மொழி போன்ற சூழல்களை நாங்கள் அகப்பட்டிருக்கின்ற வேளை எங்களது வேர்களை நாங்கள் ஆராய்வதற்காகவும் தேடுவதற்காகவும் நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த சைவ நெறிக்கூடம். 94ஆம் ஆண்டு சுவிஸ் நாட்டில் பல இளைஞர்களால் ஒன்று சேர்ந்து நிறுவப்பட்டது. ஆகவே இப்பொழுது சைவ நெறிக்கூடம் என்ன விடயத்தை நோக்கி இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது? அந்த சைவ நெறிக்கூடத்தினுடைய பணி எவ்வாறு இருக்கிறது? இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற சைவ நெறி தொடர்பான அந்த தாக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும், அது குறித்த ஒரு பணியோடு தான் இது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று அது எவ்வாறு என்ன விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறது? இன்று நமது அமைப்பாகிய சைவ நெறிக்கூடம் தனது தாய் அமைப்பிலிருந்து இங்கே வாழுகின்ற மக்கள் சமயம் என்பதில் குறை கூறுவதில் மட்டும் நின்று விடாமல், அந்த சமயத்தை மக்களுக்கு வாழுகின்ற வழியில் வகை செய்து இலகுபடுத்தி அவர்களது கரங்களிலே ஒப்படைக்க வேண்டியது எங்களது ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. அதன் காரணமாக எமது சமயத்தினிலே செயற்கையாக புகுத்தப்பட்ட பல பிற்போக்குவாதங்களை நாங்கள் அகற்றி வாழக்கூடிய வகையில் வழி செய்து ஒவ்வொரு மக்களும் இலகுவாக பின்பற்றக்கூடிய வகையில் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில். ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஊடாக எமது மக்களுக்கு எழக்கூடிய அனைத்து சமய ஐயங்களையும் நீக்கி வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதோடு மட்டும் நின்று விடாமல் இறைவனை ஒவ்வொரு மனிதனும் தனது தாய்மொழியில் நேரடியாக வழிபாடு செய்யலாம். அனைத்து மொழியையும் அவர் அறிந்தவர் என்கின்ற அடிப்படையிலிருந்தே தமிழ் மக்கள் காலங்காலமாக தமக்கு சம்பந்தமில்லாத பிற மொழிகளில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்காமல் இன்றைய கால தேவையை கருத்தில் கொண்டு இந்த புலம்பெயர் தேசத்தினிலே மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் வாழுகின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் தமது தாய்மொழியில் கருவறை வரை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கான வழிவகைகளை அமைத்துக் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம். 2 விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்று, பிற்போக்குவாத சிந்தனைகள் தொடர்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்தது, தாய்மொழியிலே இறைவனை வழிபடுவது. நான் அறிந்த மொழியிலே இறைவனை வேண்ட வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்பது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை. அது எவ்வாறு சாத்தியமாகிறது? சொல்லுங்கள் முரளிதர். இப்போ எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தாய்மொழியில் இறைவனை வழிபடுவது இலகுவாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஸ்லோகத்தில் அங்கே ஆலயத்திலே வடமொழியிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அது என்ன அந்த மொழியிலே உள்ள அர்த்தங்களை எங்களுக்கு புரிய முடியாமல் இருக்கிறது. அதே தமிழிலே சொல்லுகின்ற பொழுது அடியார்களுடைய கண்களிலே வருகின்ற அந்த கண்ணீரே எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நாங்கள் இறைவனிடம் என்னத்தை பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த அனைத்து வழிபாடுகளும் அவர்களுக்கு அதை புரிந்து அதை உள்ளமாக அதை ஏற்றுக்கொள்வதை அது ஒரு சாட்சியாக இருக்கிறது.
உண்மையிலே நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அல்லது நாங்கள் பொதுவாக என்னை பொறுத்தமட்டில் எடுத்துக்கொண்டால் என்னுடைய சிந்தனை என்னுடைய மொழியில் தான் அந்த சிந்தனை இருக்க போகிறது. அதை வழிப்படுத்துகின்ற குருவானவர் தான் அதாவது சம்ஸ்கிருத மொழியிலே தன்னுடைய வழிபாடுகளை செய்கிறார். அதற்குரிய ஒரு இடைத்தரகராகத்தான் அவருடைய பணி இருக்கிறது. குருவாக இறைவனையும் எங்களையும் தொடர்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே தான் அந்த தமிழ் மொழியினுடைய வரவு பற்றிய உங்களுடைய கருத்து இருக்கிறதாக நான் சிந்திக்கிறேன். அப்படித்தானே? அப்படி மட்டும் நாங்கள் சொல்லிவிட முடியாது. தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்வியல் சடங்குகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாழ்வியல் சடங்குகளிலையும் நமது தாய்மொழி பயன்பாட்டுக்குரியதாக அமைக்கப்பட வேண்டும். ஏனெனில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு மிக உயர்ந்த சிறப்பாக கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடைப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகுமோ என்பது பரஞ்சோதி முனிவரது வாக்கு. இது 2000 வருடங்களுக்கு முன்னரே கூறப்பட்ட இந்த வாக்கியம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், முக்கண் முதல்வனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே ஒரு மொழிக்கு சங்கங்கண்டு புலவர்களோடு கூடி அமர்ந்து ஆய்வு செய்து ஒரு மொழியை நிறுவி இருக்கின்றார் என்று சொன்னால், அது எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிக்கும் நீங்கள் அந்த அடைமொழியை நாங்கள் கூறிவிட இயலாது. எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து பெருமான் சொற்றமிழால் எமை பாடு என்று கேட்டிருக்கின்றார். இங்கே சேக்கிழார் பெருமான் பெரிய புராண வரலாற்றினை எழுத முனைகின்ற பொழுது அவர் உலகலாம் உணர்ந்து என்று தாய் தமிழில் தான் அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு எங்களது மொழி மிக நன்கு புரியும். அந்த மொழியினிலேயே அவனை நாங்கள் வழிபாடு செய்யலாம். அதை செய்வதன் ஊடாகவே ஒவ்வொரு மனிதனும் தனது பூரணத்துவத்தை, அதாவது முழுமை நிலையினை அடைய முடியும் என்பது எங்களது கருத்தாக இருக்கின்றது. இந்த சைவ நெறி கூடத்தினுடைய ஞானலிங்கீஸ்வரர் திருக்கோவிலுடைய அமைப்பு பொதுவாக ஆகம விதிகளுக்கு அமைவாகத்தான் ஒரு ஆலயத்தினுடைய அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கு பார்க்கிற பொழுது அனைத்து ஆலயங்களும், நேரடியாக நாங்கள் சென்று பார்க்கிற பொழுது அனைத்து ஆலயங்களும் அவ்வாறு இருந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆலயத்தினுடைய இந்த திருவுருவச்சிலைகள் இந்த கோணத்திலே இந்த திசைகளில் தான் அமைய வேண்டும் என்பது ஆகம விதிப்படி அமைந்து வருகின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து. இந்த ஆலயம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஆகம விதி என்பதும் கூட இது தமிழுக்கே உரித்தான ஒரு ஆகம விதி என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றது இறைவனே அம்பாளுக்கு அதை உபதேசம் செய்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த ஆகம வழிபாடுகளில் இந்த வெளிநாடு வழியில் நாங்கள் இந்த ஐரோப்பா நாடுகள் பார்க்கின்ற பொழுது 90% அந்த ஆகம அமைப்புக்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் தமிழுடைய சொத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆகம விதி என்பது, ஆகம அமைப்பில் வருகின்ற விடயம் என்பது தமிழர்களுக்கான ஒரு சொத்து என்பதுதான் சொல்கிறீர்கள். உண்மையாக இன்று எவ்வாறு அதை நிரூபிக்க முடியும் உங்களால்? நிச்சயமாக இன்று ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சுவிஸ் நாட்டின் தலைநகரத்தில் ராஜகோபுரத்துடன் கூடிய திருக்கோவிலாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 100% ஆகம நெறிமுறைகளுக்கு உள்பட்ட திருக்கோவிலாக இந்த சர்வதேசத்தினிலே முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாகவும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திருக்கோவில் இதுதான். வருகின்ற 2015ஆம் ஆண்டு மாசி மாதம் 1ஆம் தேதி அந்த திருக்குடமுழுக்கு இடம்பெற இருக்கின்றது. அது தூய தமிழ் மொழியில் அந்த திருக்குடமுழுக்கு இடம்பெற இருக்கின்றது. உண்மையில் ஆகமம் வழிபாடு என்பது உருவ வழிபாட்டை சார்ந்தது. நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தால் தெரியும், அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லை நூல் அடக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள், வைஷ்ணவ ஆலயங்கள், திருக்கோவில்கள் கூட ஆகம நெறிமுறைக்கு முழுமையாக உட்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி நீங்கள் சென்று விட்டால் அங்கே ஆகம நெறிமுறைக்கு உட்பட்ட திருக்கோவில்கள் ஒன்றை கூட நீங்கள் காண முடியாது. எனவே இது தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும் கட்டுப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆகமத்துக்கு உரியவர்கள், இதனுடைய சொந்தக்காரர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க முடியும். மற்றும் தூய ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கின்றது, உலகின் 18 மொழிகளில் பூசைகளை செய்யலாம் என்று ஆகம சாஸ்திரங்களில் விதிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆகமத்தை உலகத்துக்கு தந்த தாய் தமிழ் மொழியினிலே அந்த பூசையை செய்தால் இறைவனுக்கு புரியாது என்று யாரும் கூறிவிட முடியாது. எனவே எங்களுடைய நோக்கம் எவரையும் புண்படுத்துவதோ அல்லது ஒரு பிற மொழியினை சிறுமைப்படுத்துவதோ எமது நோக்கம் அல்ல. எமது நோக்கம், எனது தாய், அவளை தாய் என்று எனது தாய்மொழியில் கூப்பிட்டிருக்கின்றேன், அம்மா என்று அழைத்திருக்கின்றேன். அதே போன்று எமது இறைவனை எமது தாய்மொழியில் அழைக்க, வழிபாடு செய்ய நிச்சயமாக எங்களுக்கு அனைவருக்கும் முழுமையான உரிமை உண்டு. அவர் நிச்சயமாக அதுக்கு அருள் புரிவார். நீங்கள் மனதுக்குள்ளே எண்ணுகின்ற எண்ணங்களை
அறியக்கூடிய இறைவன் உங்களது மொழிகளையும் நிச்சயமாக அறிவார் என்பதே உண்மை. இந்த ஆலயங்களை பொறுத்தமட்டில் இப்பொழுது நாங்கள் நேரடியாக பார்ப்போமாக இருந்தால் அங்கு இந்த கிரிய முறைகளாக இருக்கட்டும், அங்கு நடைபெறுகின்ற அனைத்து கைங்கரியங்களாக இருக்கட்டும், அனைத்தும் ஏதோ ஒரு ஒழுங்குமுறைப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலினுடைய உருவாக்கத்துக்கு பின்னதாகவோ அல்லது அதற்கு முன்னதாக அந்த கிரிய முறைகளுக்கான ஏதாவது அந்த ஒழுங்குமுறைகளில் அவ்வாறு தான் இருக்குமா அல்லது ஏதாவது வேறு விதமான ஒழுங்குமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஆலயத்தினுடைய கிரியம்? அதற்குரிய வழிபாடுகள் அனைத்தும் அதே அமைப்பிலேயே அந்த வழிபாடுகளாக நடைபெற்று வருகின்றன. அதில் எந்தவித மாற்றங்களும் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஏற்கனவே சசி அவர்கள் சொன்ன மாதிரி இது தமிழுடைய சொத்தாக இருப்பதனால தமிழனுடைய அந்த வழிபாடு இன்றும் அப்படியே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, மாற்றம் அமையாது. அதே வழிபாட்டுடைய அந்த அம்சம் இப்பவும் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பூர்த்தி வழிபாடாக பல ஆலயங்களிலே வடமொழியிலே நடக்கின்ற அந்த பூஜைகளே திராவிட கானம் அவதாரக என்று சொல்வார்கள். அதை நாங்கள் திராவிட கானம் அவதாரக என்று சொல்லாமல் எங்கள் செந்தமிழ் வழிபாட்டோடைய அப்படி சேர்ந்து அது பரிபூர்ணமாக பூர்த்தியாகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழிலேயே அமைந்து கொள்கின்ற இந்த விடயத்தில் ஒழுங்குமுறைகளை எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை உருவாக்கியதே தமிழ் மொழியில் ஆரம்பம் தான் என்று சொல்லுவோம். ஆகமத்தை அதாவது வேதங்களை இறைவன் மொழியவில்லை என்று வட வேதங்கள் உரைக்கின்றது. அதாவது அது தனித்துவமானது, சுயம்புவானது, அதாவது அதுக்கு தோற்றமற்றது என்று சொல்வார்கள். ஆனால் ஆகமத்தை சிவபெருமான் தனது திருவாயால் உரைத்தான் என்று தமிழ் ஆகமம் கூறுகின்றது. எனவே அங்கே ஆகம வழிபாட்டிலே உருவ வழிபாடுகளை சொல்லப்பட்டிருக்கின்றது. உருவ வழிபாடு சித்தாந்த வழிபாட்டுக்கு உள்பட்டது. சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட தமிழர்களுடைய சொத்தாக அந்த சொத்து இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாங்களே இன்று அதிலிருந்து விலகி இருந்து இறைவனை தமிழ் மொழியால் வழிபாடு செய்தால் அவர் எங்களது ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அல்லது அவருக்கு புரியுமா என்கின்ற சந்தேகங்கள் எழ வேண்டிய தேவைகள் இல்லை. இங்கே எங்கு இந்த சந்தேகம் வருகிறது என்னென்று சொன்னால் மக்கள் அதற்கு வழிபடுத்தப்பட்டு விட்டார்கள். இவ்வாறு இருந்தால்தான் இந்த வழிபாடு என்பது பூஜை என்பது இருக்கும் என்றவாறு மக்கள் வழிபடுத்தி விட்டார்கள். அவ்வாறு இருக்கிற பொழுது இப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுது மக்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்? இன்று பல்லவர் காலம் தொட்டு இந்த தாக்கம் தமிழ்நாட்டினிலே மிக அதிகமாக ஊடுருவி தமிழ் வழிபாட்டில் இருந்த பல திருக்கோயில்களில் ஏனைய மொழிகளால் ஆதிக்கங்களாலே வழிபாட்டு முறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, மொழிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விடயம் என்பது ஒரு புரட்சியோ அல்லது ஒரு புதிய விடயம் அல்ல. இது ஏற்கனவே இருந்த ஒரு விடயத்தை நாங்கள் மீளெழுச்சி செய்திருக்கின்றோம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டு இருந்த தமிழ் வழிபாட்டினை மீண்டும் ஒரு மீளெழுச்சியின் ஊடாக நாங்கள் கொண்டு வருகின்ற இந்த முயற்சியினிலே உண்மையிலே நாங்கள் சொல்லப்போனால் நமது தேவார திருவாசகங்களில் இருக்கக்கூடிய உருக்கமான பதிகங்களை பாடி இறைவனை உள்ளன்போடு உருகி பாடுகின்ற பொழுது பல அன்பர்களது கண்களிலே கண்ணீர் வருகின்ற காட்சியை நாங்கள் காணுகின்றோம். இந்த உருக்கமானது எங்களுக்கு புரியாத ஒரு மொழியினிலே அங்கே வழிபாடு இருக்குமாக இருந்தால் அந்த உருக்கத்தை நாங்கள் பெற முடியுமா என்பது மிக கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. எனவே இன்றைய தேவை கருதி உதாரணமாக பிரான்ஸ் நாட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது, ஒரு குழந்தை சுவிஸ் நாட்டிலே பிறந்திருக்கிறது, ஒன்று இங்கிலாந்திலே பிறந்திருக்கிறது என்று வைப்போம். எதிர்காலத்தில் நமது சந்ததிகள் ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கான தாய்மொழி பற்றாக்குறை இருக்குமாக இருந்தால் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதற்கு கூட முடியாதவர்களாக கையறு நிலையில் நமது சமுதாயம் எதிர்காலத்தில் தத்தளிக்க வேண்டியிருக்கும். எனவே இன்றைய கால தேவை கருத்தில் கொண்டும் எமது மொழி தெய்வ மொழியாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த தமிழ் வழிபாட்டின் ஊடாக மட்டுமே தான் நாங்கள் எமது அடையாளங்களையும் எமது மக்களது பண்பாட்டு விழுமியங்களையும் எதிர்காலத்திலே தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனவே மிகவும் அவசியமான ஒரு விடயம் இளைஞர்கள் யுவதிகளை திருக்கோயிலுக்குள்ளே உள்வாங்குவதற்கு இது மிக ஒரு இலகுவான சாதனமாக இன்று அமைந்திருக்கின்றது. நாங்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். இன்று நாளை இந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தமிழ் வழியின் ஊடாக ஒரு திருமண வைபவத்தினை நடத்துவதற்காக வந்திருக்கின்றோம். அதுபோன்று சுவிஸ் நாட்டிலே தொடர்ந்து தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சடங்குகள் என்று சொல்லக்கூடிய பூப்புனித நீராட்டு விழா, குழந்தைகள் பிறந்த புணுகு நீக்கல் வைபவம், ஏனைய திருமணச் சடங்குகளிலிருந்து அனைத்து பூசை நெறிமுறைகளும் இன்று தமிழ் வழிபாட்டில் செய்கின்றோம். நாங்கள் செய்கின்ற அந்த தமிழ் வழிபாட்டை கேட்டு மக்களுக்கு புரிந்து கொள்கின்ற காரணத்தினாலே பலர் விருப்பத்தோடு இன்று முன்வந்திருக்கின்றார்கள். இது இன்றைய ஆரம்பம் மிக வேகமாக பரவி வருகின்றது. நிச்சயமாக எதிர்காலத்தினிலே தமிழ் மக்கள் அதை
உணர்ந்து தமது தாய்மொழியினிலே இறைவனை வழிபாடு செய்வதற்கு தாம் உரிமை உள்ளவர்கள் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த சமஸ்கிருத மொழியை பொறுத்த மட்டிலே சில சொல்லாடல்களை கையாள்வது என்பது நேரடியாக தமிழிலே கையாளுகின்ற பொழுது, இறைவனுக்கு முன்னாலே கையாளுகின்ற பொழுது சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ளவில்லையா? இதுவரைக்கும் நாங்கள் சிக்கலாண்டதை எங்களுக்கு வந்து அவ்வளவுக்கு தமிழ் சொல்லை நேரடியாக கையாளுகின்ற பொழுது நான் நேரடியாக கேட்க முடியாது. அதாவது சில வேளைகளிலே சில அந்த நேரடியாக அந்த பூஜை முறைகளை ஒழுங்குபடுத்துகிற பொழுதோ அல்லது திருமண நிகழ்வு நாட்களிலோ அல்லது பூ புனித நீராட்டு விழா சம்பந்தமான அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் சில சொல்லாளர்களை கையாளுகின்ற பொழுது, சம்ஸ்கிருத மொழிகளை கையாளுகின்ற பொழுது மிளகுவாக மக்கள் இது வந்து சென்று விடுவார்கள். ஆனால் அதை தமிழிலே நேரடியாக சொல்கிற பொழுது இந்த சிக்கலும் உங்களுக்கு இல்லையா? இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்ததில்லை. சிக்கல் என்பதற்கு இடமில்லை. ஏனென்றால் உதாரணமாக நாங்கள் சமஸ்கிருதத்திலே பூஜை நிறைவின் பொழுது நாங்கள் அங்கே சொல்லக்கூடிய ஆசினிலே மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம், சகல தோஷ நிவாரண சித்தியர்த்தம் என்று சொல்வதற்கும், கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணுமோர் துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அணையாளி அணிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசரொரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமியம் அபிராமியே அடியார்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்க்க ஆயுளும் பெற்று பெருவாழ்வு வாழ ஞானாம்பியுடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமான் திருவருள் நிறைந்து காக்க. இந்த சொல் தோணிகளை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு முழுமையான நிறைவு ஏற்படுகின்றது. ஏனென்றால் இங்கே வழங்கப்படுகின்ற ஆசி கூட என்ன சொல்லப்படுகின்றது என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பல மக்களிடமிருந்து எங்களுக்கு இந்த பதில்கள் திருப்பி வந்திருக்கின்றது. எவ்வாறு இப்படியான நிச்சயமாக இருக்கின்ற பொழுது சாத்தியம் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆனாலும் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அல்லது சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டீர்கள்? நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து 2008ஆம் ஆண்டு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சுவிஸ் நாட்டின் தலைநகரத்தில் நிறுவப்படுகின்ற பொழுது 10-15 மக்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தார்கள். எங்களது பல நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு சமூகத்தினிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்றை செய்வதற்கு 1000 வருட காலங்களுக்கு முற்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை மீளெழுச்சி செய்வதற்கான முயற்சியை செய்கின்றோம். ஆனால் மக்கள் இதிலே ஆர்வமாக வருவார்களா இல்லையா என்ற பல கேள்விகள் அங்கே எழுந்திருந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும்படியாக எங்களை வழிநடத்துகின்ற சித்த பெருமக்களில் தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய என்னுடைய குருநாதர் கூறிய வார்த்தை, உங்களது கடமை உள்ளன்போடு இறைவனை பூசியுங்கள். உள்ளன்போடு ஒரு பூஜை அங்கே சரியாக நடக்குமாக இருந்தால் அந்த உள்ளன்புக்கும் அந்த நெகிழ்ச்சிக்குமாக அங்கே இருந்து எழக்கூடிய அருள் அலையானது நிச்சயமாக அந்த மக்களை சென்றடைந்து அவர்களை அழைத்து வரும். இன்று இடம்பெறுகின்ற எங்களது ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் வருடாந்த சிறப்பு திருவிழாவினிலே 4000-5000 மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இன்று அது மாறி இருக்கின்றது. இதற்கான அடிப்படை காரணம், அங்கே இறைவனை நாங்கள் வரவழைக்க வேண்டுமானால் அதற்கு பெரிய மந்திர தந்திரங்களோ வேறு மார்க்கங்களோ தேவையில்லை. எவன் ஒருவரிடம் உள்ளன்பு தூய உள்ளன்பு இருக்கின்றதோ அந்த உள்ளன்புக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் அவன் கட்டுப்படுவான். எனவே நாங்கள் உள்ளன்போடு உருக்கமாக செய்கின்ற அந்த பூஜை உங்கள் தாய்மொழியில் அமைந்து விட்டால் அது மிகவும் இன்றியமையாதது. அது நிச்சயமாக எங்களை திருப்தி அடைய செய்யும், நிறைவடைய செய்யும், வந்திருக்கின்ற மக்களை நிறைவடைய செய்யும். அதனூடாக நாங்கள் அந்த இறைவனது அருளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழியில் அதாவது முற்றுமுழுதான ஒரு பூசை நெறிமுறைகளுக்கு, பூசை வழிமுறைகளுக்கோ அல்லது வேறு விதமான சடங்குகளுக்கு 12 திரைமுறைகள் மட்டுமே போதுமானது என்று மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? இருக்கிறதா? தாராளமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளிலையும் அந்தந்த வழிபாட்டுக்குரிய தேவாரங்கள் எடுத்து உதாரணத்துக்காக இப்போ விளக்கு பூஜை அங்கே நடக்கின்ற பொழுது அங்கே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது பல்லக விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய, இந்த தேவாரத்தை பாடிக்கொண்டு அந்த தீப வழிபாடுகள் நாங்கள் செய்கின்றோம். இப்படி ஒவ்வொரு பாடல்களுக்கும் அந்தந்த பாடல்களை அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தொகுத்து வழங்கப்படுகிறது. இதை நெறிப்படுத்துவது யார்? அதாவது இது இந்த இடத்திற்கான விடயங்களை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கும் இல்லையா? அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது?
இது நாங்கள் எங்களது சுய சிந்தனையாலோ அல்லது தன்னிச்சையாக எடுத்த ஒரு விடயமல்ல. இந்த தமிழ் வழிபாட்டினை நாங்கள் முன்னெடுப்பதற்கு முன்னர் உலக பல சைவ அறிஞர்களை அணுகி 2012ஆம் ஆண்டு புரட்டாதி 17ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து சத்தியவேல் முருகனார் என்கின்ற ஒரு விரிவுரையாளர் இங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார். இவர் ஆகம விதிமுறைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்தின் ஊடாக வருகின்ற அச்சர்கள் அனைவருக்கும் ஆகம கல்வியினை புகட்டுகின்ற ஒரு தலைசிறந்த ஆகம விற்பனர். அவரது வழிகாட்டலிலே, அவரது நெறியாள்கையில் அவரை வரவழைத்து நாங்கள் சுவிஸ் நாட்டிலே ஒரு உலக பிரகடனம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். சென்றது போக இனி தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களது திருக்கோவில்களில் கருவறை வரை தமிழிலேயே வழிபாடு இடம்பெற வேண்டும் என்கின்ற பிரகடனத்தினை உலக பிரகடனமாக நிகழ்த்தியதோடு எங்களது திருக்கோவிலிலே அதை முழுமையாக அக்கணம் முதல் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தோம். எனவே சத்தியவேல் முருகன் அவர்கள் இன்று வரை 2000க்கு அதிகமான தமிழ் வழிபாட்டு திருமணங்களையும் 1500க்கு அதிகமான திருக்குடமுழுக்களையும் தமிழ் மொழியினிலேயே ஆற்றிய மிகவும் உயர்ந்த ஒருவர். எனவே அவராலே அங்கே சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு தமிழ் பத்ததிகள் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தமிழ் பத்ததிகளின் அடிப்படையிலேயே எங்களது பூசை வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வழிபாட்டு முறைகள் அனைத்தும் ஆகம நெறிமுறையினை மீறாமல் ஆகம நெறிமுறைக்கு உள்பட்டதாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் நீங்கள் கேட்ட கேள்வி நாங்கள் இதை முன்னெடுக்கின்ற பொழுது எந்த வகையான பிரச்சனைகள் நாங்கள் எதிர்நோக்கி இருந்தோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். பிரச்சனை குறித்து நாங்கள் பேசலாம். அதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். அதாவது நான் கேட்கின்ற ஒரு விடயத்திற்கு ஆம் இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள். கருவறை வரை போக முடியுமா ஒரு பக்தன்? நிச்சயமாக. அதாவது தன்னை வணங்குவார்பால் அன்பும் வணங்காதார்பால் வெறுப்பும் இல்லாதவனாக கருதக்கூடிய சிவபெருமான் உலக உயிர்கள் அனைவருள்ளும் அனைத்து அணுப்பொருட்களையும் அவன் முழுமையாக நிறைந்திருக்கின்றான் என்கின்ற காரணத்தினாலே தனக்கு முன்னே நிற்கின்றவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடிய சிறுமை உள்ளம் கொண்டவன் அல்ல. எனவே இறைவன் என்பவன் அன்புமயமானவன். அவனை எங்களது அகத்தினிலே நிறுத்தவும் அவனுக்கு மிக அருகிலே நெருங்கி செல்வதும் உலக உயிர்கள் அனைவருக்கும் முழுமையான உரிமை உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சம உரிமை உண்டு. இதை நிச்சயமாக நாங்கள் இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விடயம் தனியே தமிழ் மக்களுக்கானது மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலக உயிரினங்களுக்காகவும் மனித குலத்துக்குமான ஒரு சேவையாகவே நாங்கள் அதை முன்னெடுத்திருக்கின்றோம். இறைவன் திருமுன்னிலையில் அனைவரும் சமம் என்கின்ற வழிபாட்டு முறை மிக விரைவாக மக்கள் மத்தியில் சென்றடையும். பார்க்கலாம். கருவறை வரை ஆலயத்துக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுவிஸ் சவேர் நெறிக்கூடம் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் இருந்து வந்திருக்கின்ற குருமார்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். காத்திருங்கள். தீபம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். சமூக நடைமுறைகளை, சமூகத்தின் போக்கை கருத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் பேச வல்லவரா நீங்கள்? உடனடியாகவே தொடர்பு கொள்ளுங்கள். media@deepamtv.tv. இடைவெளி தொடர்ந்து மீண்டும் சந்திப்பு வாயிலாக உங்களை அழைக்கிறோம். எங்களோடு இருக்கின்றார்கள் சிவருசி தர்மலிங்கம், சசிகுமார் மற்றும் ஞான திரு முரளிதரன் திருச்செல்வம் ஆகியோர் எங்களோடு இருக்கின்றார்கள். சுவிஸ் சைவ கூடம் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருக்கோவிலிருந்து வந்திருக்கின்ற குருவானவர்கள். சரி, அவர்களோடு பேசிக்கொள்ளலாம். சொல்லுங்கள், இந்த பிரச்சனைகள், சவால்கள் குறித்து நான் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன். இந்த ஆலயத்தினை உருவாக்கி அந்த ஆலயத்தினுடைய பணிகளை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக ஏதாவது சவால்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்கொண்டே இருப்பீர்கள் என்பது என்னுடைய எண்ணம். எவ்வாறான சவால்கள் உங்களுக்கு இருந்தது? எங்களுக்கான சவால்கள், பெண்கள் இறைவனை தொடலாமா என்ற கேள்வியை கேட்பவர்கள் இருப்பார்கள். பெண்கள் சுவாமி காவலாமா என்ற கேள்வியை கேட்பவர்கள் இருப்பார்கள். அனைத்து மக்களும் சமமாக கருவறை வரை வருவதற்கு அனுமதிப்பதற்கு நீங்கள் யார் என்ற கேள்வியை கேட்பவர்கள் கூட இருப்பார்கள். இத்தனை பல முரண்பட்ட சவால்களையும் தாண்டி நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு உண்மை நோக்கத்துக்காக அதை நாங்கள் தொடர்ந்து நடைமுறையில் கடைபிடித்து கொண்டே வந்தோம். இன்று அது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. இன்று பெண்கள் எமது திருக்கோவிலிலே தாங்களே தமது கரங்களாலே ஆராத்திகளை எடுப்பவர்களாகவும் இறைவனை நேரடியாக மலர் கொண்டு அர்ச்சிப்பவர்களாகவும் வருகின்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது கரங்களாலேயே அந்த பாலாபிஷேகங்களை செய்கின்ற பொழுது, திருமஞ்சனங்களை செய்கின்ற பொழுது அவர்களது மனம் அங்கே நெகிழ்கின்ற நிகழ்ச்சி எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் பல மறைமுகமான சவால்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும்
இன்று அந்த உண்மைத்தன்மையானது முழுமையான ஒரு வெற்றியினை நோக்கிய பயணத்தை இன்று மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உலகளவிலே பார்க்கிற பொழுது ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மட்டும்தான் தமிழிலே பூசை செய்யப்படுகின்ற ஒரு ஆலயமா? அது கண்டிப்பாக என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அறக்கட்டளையாக அவர்கள் ஒவ்வொரு ஆலயங்களையும் தமிழ் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையாகவே இருக்கின்றது. இருந்தாலும் அங்கே அனைத்து ஆலயங்களிலும் வடமொழியிலே அந்த ஆகம சாஸ்திரத்துக்கு என்று அமைக்கப்பட்ட ஆலயங்கள் இன்று வரைக்கும் அது வடமொழியிலே தான் அந்த பூஜை நடைபெற்று வருகிறது. சில மன்றங்கள் இருக்கின்றன தமிழிலே வழிபாடுகள் தான். ஆனால் ஆகம சாஸ்திரம் என்ற முறையிலே அமைக்கப்பட்ட ஆலயமாக பார்க்கின்ற பொழுது இது ஐரோப்பாவில் அமைக்கப்பட்ட சுவிசிலே தலைநகரமாக கொண்ட ஸ்ரீ ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய தான் தமிழ் வழிபாடு ஆகம முறைப்படி நடைபெறுவதை கண்கூடாக காக்கக்கூடிய இருக்கிறது. அதை அங்கே அறக்கட்டளையில் இருக்கின்ற எங்களுடைய குருநாதரும் அங்கே சொல்லிக்கிறார், தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு வேகமாக இதை கொண்டு போக முடியாது, நீங்கள் அதை சிறப்பாக நீங்கள் அதை நடைமுறையில் செய்திருக்கிறீர்கள், அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் அதை செய்து காட்டி விட்டீர்கள் சொல்லி அதை மகிழ்ந்தார் சென்ற வருடம் வந்திருந்த. பொதுவாக பார்க்கலாம், இந்த எமது சைவ நெறிமுறைகள் அல்லது இந்து சமய நெறிமுறைகள் கைக்கொள்ளப்பட்டவை தாயகத்திலிருந்தோ அல்லது தமிழ்நாட்டிலிருந்தோ தான் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு அவ்வாறான ஒரு சிந்தனை தாயகத்தை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு சிந்தனை வரவில்லை என்று கூட சொல்லிவிடலாம். தமிழ் மொழியிலே பூசை முறைகளை செய்ய வேண்டும், தமிழ் மொழியிலே சடங்கு முறைகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு அறிஞர் மட்டத்திலே மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம். அவ்வாறு தாயகத்திலே இல்லாத ஒரு விடயம் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் எவ்வாறு உதித்தது? நாங்கள் எங்களது சொந்த நாட்டினை விட்டு புலம்பெயர்ந்து வந்திருந்த வேளை இங்கே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பண்பாட்டு அதிர்ச்சிகள், நாங்கள் யார் என்கின்ற அந்த கேள்வினை கேட்டு தேடுகின்ற வேளை மற்றும் நாங்கள் இன்னும் தூர நோக்கத்தினிலே சிந்திக்கின்ற பொழுது நமது அடுத்த சந்ததி எந்த நிலைக்கு ஆளாக போகின்றது, இங்கே பிறந்து வளர்கிறவர்கள் எந்த நிலைக்கு ஆளாக போகின்றார்கள் என்கின்ற பல வேறுபட்ட சிந்தனைகளின் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு இந்த புலம்பெயர் தேசம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாங்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். இது ஒரு வெற்றி பாதையை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கின்றது. வெற்றி பாதை என்று சொன்னீர்கள். வெற்றி பாதை என்பது எவ்வாறு அடுத்த தலைமுறையை முற்றுமுழுதாக இதிலே உள்வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்குதா? இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி என்பது எமது அமைப்பானது, அதாவது ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயில் என்கின்ற இந்த சமய அமைப்பானது இன்று இளைஞர்களது கரங்களுக்கு மாற்றமடைந்து அவர்கள் எங்களை வெளியே விட்டு நாங்கள் இதை செய்கின்றோம், நீங்கள் பார்த்து கொண்டு நில்லுங்கள் என்கின்ற நிலை என்று வருகிறதோ அன்று நாங்கள் அடைந்த முழுமையான வெற்றியாக கருதுவோம். ஏனென்றால் இங்கே நாங்களே தொடர்ந்து ஒரு இடத்திலே அங்கே நிலை பெற்று நிற்கின்ற பொழுது அது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாது. அதற்கான தயார்பாடுகள் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். சுவிஸ் நாட்டிலே பல இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான எமது சமய பயிற்சி நெறிமுறைகளை அவருக்கு வழங்கி கொண்டு வருகின்றோம். உதாரணமாக பல இளைஞர்களது எண்ணத்தினிலே திருக்கோவில் என்று சொன்னால் அங்கே பூசை நடக்கும், பூசை முடிந்தால் பிரசாதம் கொடுப்பார்கள், அர்ச்சனை செய்வார்கள், நேர்த்திக்கடன் வைப்பார்கள், அதனுடன் முடிந்து விட்டது, இதுதான் சைவ சமயம் என்கின்ற ஒரு குறுகிய எண்ணம் அங்கே உதித்திருக்கின்றது. இதுக்கான மூல காரணம் நமது முன்னோர்களோ அல்லது எமது பெற்றார்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியானது எமது சமயத்தினுடைய சொத்து தான் தியானம். தியானம் சைவர்களுடைய சொத்து, தமிழர்களுடைய சொத்து. யோகக்கலை என்பது தமிழர்களுடைய சொத்து, சைவத்தினுடைய சொத்து. அதே போன்று மூச்சு பயிற்சி, இது போன்ற பல உன்னத வழிமுறைகள் எமது சமயத்தில் இருக்கின்றது என்கின்ற உண்மைகளை அவர்களை எமது திருக்கோயிலுக்கு வரவழைத்து இந்த பயிற்சிகளை வழங்கி சைவ உணவிலே எப்படி சிறப்பான உணவுகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை கூட நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இதனூடாக அவர்கள் சைவ உணவு பிரியர்களாகவும் இந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது எங்களது சமயத்தினுள்ளே இத்தனை பெரிய அற்புதமான விடயங்கள் இருக்கிறதா என்று அவர்கள் பலர் வியக்கின்றார்கள். இதில் உதாரணமாக சொல்லப்போனால் எமது திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஆடுகின்ற நடராஜரது தோற்றம், இந்த தோற்றம் கூட விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மையினை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சமயம் இது. ஏனென்றால் பொதுவாக இந்த இளையவர்கள் எதற்கும் விஞ்ஞானபூர்வமான கேள்வியை கேட்பார்கள். இதற்கு ஏன் அப்படி இவ்வாறு நடப்பது என்பது சாத்தியமா? இப்படியான கேள்விகளை எல்லாம் நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள்? அவர்கள் கேட்கின்ற கேள்வி மிக சரியானது. அதாவது எமது சமுதாயம் முதலில் இளைஞர்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடியவர்களாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை ஆரம்பத்திலேயே அணை கட்டுவது போன்று எமது முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், நீங்களும் அப்படியே செய்துவிடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பதில் அவர்களுக்கு முழுமையான ஒரு நிறைவை கொடுக்காது. எனவே உதாரணமாக ஒரு குழந்தை கேட்டிருந்தார், இதற்காக நாங்கள் படம் எடுக்கின்ற பொழுது அம்மாவை இடது பக்கத்திலும் அப்பா இதற்கு வலது பக்கத்தில் நிற்க வேண்டும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அப்போ இதில் ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவமே இதற்குள்ளே உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எங்களது சிவலிங்க வடிவத்தினை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வட்டமாகவும் நடுவில் ஒரு புள்ளி இருக்கின்றது.
அந்த வெளிவட்டம் பெண்மையினுடைய சக்தியும் அந்த உள்புள்ளியானது சிவத்தினுடைய ஆண்மையினுடைய சக்தியையும் எடுத்து காட்டுகின்றது. எங்களது உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுப்பொருட்களை நாங்கள் பிரிப்பித்து பார்த்தால் அது வட்டமாகவும் நடுவில் ஒரு புள்ளியும் இருக்கும். எனவே தமிழர்கள் நீண்ட காலங்களுக்கு முன்னதாகவே இயற்கையினுடைய வடிவம் லிங்க வடிவமாகவே இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த லிங்க வழிபாட்டினை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். எங்களது தலையிலே இருக்கக்கூடிய மூளையின் 2 கூறுகள் இருக்கின்றது. இடது பக்க மூளை வலது பக்க மூளையும், வலது பக்க மூளையை இடது பக்க மூளையும் இயக்குகின்றது. இடது பக்க மூளையிலிருந்து எழக்கூடிய சிந்தனைகள் மென்மையான சிந்தனைகளாகவும் விஞ்ஞான ரீதியாக, வலது பக்க மூலையிலிருந்து எழக்கூடிய சிந்தனைகள் சற்று கடினமான சிந்தனைகளாகவும் இருக்கின்றது. எனவே இது ஆணுக்குரிய பகுதியாகவும் இடது பக்கம் பெண்ணுக்குரிய பகுதியாகவும் அங்கே இயல்பாகவே வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆணை பெண் இயக்குவலாகவும் பெண்ணை ஆண் இயக்குவலாகவும் தான் இந்த மூளையினுடைய அமைப்பு இருக்கின்றது. அப்படியே தான் இந்த உலகில் பெண்ணை பிரிந்து ஆணும் ஆணை பிரிந்து பெண்ணும் தனித்து இயங்க முடியாது என்கிற காரணத்தால் தான் நமது முன்னோர்கள் சிவனில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவனில்லை என்கின்ற ஒரு முழுமையான விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தினை அறிவுபூர்வமான சமயமாக சொல்லக்கூடிய ஒரு சமயம் நமது சமயமாகவே இருக்கின்றது. அவை அந்த இளையவர்களுக்கு அப்படியான விடயங்களை சொல்கிற பொழுது அவர்களுடைய வரவு அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை உங்களுடைய பேச்சிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முற்றிலும் இந்த வழிபாடு முறைகள், பூசை வழிமுறைகள் மட்டும்தானா எமது சைவ நெறியை கொண்டு செல்கின்ற பணி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எங்களுடைய சைவநெறி கூடத்தால் செய்யப்படுகின்ற பல பணிகள் இருக்கின்றது. அதில் பணிகளில் நாங்கள் சைவநெறி கூடம், அது தாய் மன்றமாக வைத்து அதற்கு கீழே ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் என்றது மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக மக்கள் வருவதும் தங்களுடைய வழிபாடுகளை செய்வதும் போவதுமாக இல்லாமல் அவருடைய மனக்குறைகளை தீர்ப்பதற்கு அங்கே உள்ள குருமார்களுடன் தங்களுடைய குறைகளை சொல்லி தங்களுடைய என்ன குறைகளாக இருந்தாலும், அது தங்களுடைய குழந்தைகளுடைய குறைகளாக இருக்கலாம், கணவன் மனைவிகள் இருக்கிற முரண்பாடுகளாக இருக்கலாம், அது அனைத்தையும் தீர்த்து வைப்பவராக ஒரு குருவானவர் இருக்க வேண்டும். ஒரு முன்மொழியாக அந்த ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றோம். மற்றது சிவபணி நிலையம் என்று சொல்லி அங்கே இலங்கையிலே வாழ்கின்ற அங்கே அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தங்களால் முடிந்த அந்த உதவிகளை அந்த சிவபணி நிலையம் என்ற பணியத்தை வச்சு அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு அங்கே அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் நாங்கள் அங்கே உள்ள அனைத்து குருமார்களும் அங்கே இந்த பிரச்சனைகள் எப்படி தீர்த்து வைப்பது, அந்த அடுத்த தலைமுறைகளுடைய அதுக்குரிய பாடல்கள் அனைத்து பாடங்களையும் அவர்கள் ஒரு பாடமாக கற்று அதுக்குரிய அந்த இதுகளை செய்து வருகிறார்கள். நல்லது. அதுவும் நீங்கள் ஆலயத்தினுடைய பூசை நெறிகளை தாண்டி மற்றும் அந்த மக்களுக்கான தேவைகளையும் நீங்கள் செய்து கொண்டு போவது நல்லாக இருக்கிறது. ஆனால் இந்த சடங்கு முறைகளை எவ்வாறு கையாள்வீர்கள்? அதாவது பூசை நெறிமுறைகள், ஆலயத்திலே ஒரு பூசையை செய்வது என்பது ஒரு வேறு விடயம். அதனை தாண்டி மக்களுக்குள்ளே நடக்கின்ற சடங்கு நெறிமுறைகள் இருக்கிறது தானே, அவற்றுக்கான ஏதாவது தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா? உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சடங்கு சொல்லி, அதாவது நீங்கள் பொதுவாக ஒரு சடங்கை நீங்களாகவே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்று செய்கின்ற வாழ்வியல் சடங்குகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களது திருமண வைபவங்களாக இருக்கலாம், அல்லது குழந்தை பிறந்த புனுகு நீக்கல் வைபவமாக இருக்கலாம், பூப்புனித நீராட்டு விழா, மரணக்கிரியைகள், மரணச் சடங்குகள் கூட. அதாவது ஒருவர் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த சமயத்துக்கு அவனை அறிமுகப்படுத்தி தீட்சை வழங்குகின்றாரோ அவர் அந்த உயிரை மீண்டும் சிவத்தோடு சேர்க்க வேண்டிய பொறுப்பினுக்கும் கடப்பாட்டுக்கும் உள்பட்டவராக இருக்கின்றார். எனவே பிறப்பு எப்படி முக்கியமானதோ அதுபோன்று நிறைவு என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து குருமார்களும் மக்களது இன்பமான நிகழ்வுகள் மட்டும் பங்கு பெற்றவர்களாக இல்லாமல் அவர்கள் துயருகின்ற வேளை இது போன்ற நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றி அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குருமாருக்கும் உண்டு. அதை நாங்கள் சேவனை செய்து வருகின்றோம். இதை தாண்டி இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் மட்டுமன்று இல்லாத தாயகத்திலே ஏதாவது தமிழ் மொழியிலே பூசை முறைகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா? ஆம், இன்று மிக அருகாமையில் எமது இலங்கை தீவினிலே ஆர்வமுள்ள பல அன்பர்களுக்கு அவரது கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் வழிபாட்டுகளை புதுப்பிப்பதற்காக அவர்களுக்கு அறிந்த மொழியினிலே அந்த வழிபாட்டினை சொல்லிக் கொடுப்பது மிக இலகுவாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே இன்று சத்தியவேல் முருகனார் அவர்களது தலைமையினிலே இலங்கையில் 70க்கும் மேற்பட்ட தமிழ் அச்சர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்றைய தினம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக நிச்சயமாக எதிர்காலத்தினிலே மக்கள் தமது வழிபாட்டு முறைகளை உணர்ந்து செய்யக்கூடிய வகையிலும் இதன் ஊடாக நாங்கள் அங்கே அந்த அச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சியினிலே தனிய ஆகம பயிற்சி மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான எதிர்காலத்தில் கணனி தொழில்நுட்ப கல்வி
மற்றும் சிங்களம் ஆங்கிலம் போன்ற 2 மேலதிக மொழிகளையும் அவர்களுக்கு நாங்கள் அங்கே கற்பிக்கிறதுக்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கூட அவர்களுக்கு மொழி அறிவுக்காக கற்றுக் கொடுப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். எனவே இதனுடைய நோக்கம், தமிழ் வழிபாட்டுடைய நோக்கமானது அங்கே எவரோடும் முரண்படுவதற்காகவோ வேறு தேவைகளுக்காகவோ அல்ல. அனைத்து இன மொழி மக்களையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து உண்மையான அந்த இறை நாட்டத்தில் அவர்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு ஊடகமாகவே நாங்கள் இந்த தமிழ் வழிபாட்டை பார்க்கின்றோம். எமக்கு அறிந்த மொழியினிலே அந்த பூசையினை செய்கின்ற பொழுது உள்ளுருக்கம் அங்கே ஏற்படுகின்றது. எனவே ஏனைய மொழிகளை ஒருவர் கற்றுக்கொள்வதனாலே மேலதிகமான நிறைவை அடைகின்றார். அனைத்து இனமொழி மக்களோடும் அவர் தனது மக்களது பிரச்சனைகளை சென்று கதைப்பதற்கான பேசுவதற்கான வழிவகைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே தமிழ் வழிபாட்டு அர்ச்சகர்களுக்கு நாங்கள் வெறுமனே இந்த ஆகம கல்வியை மட்டும் போதிக்காமல் யோகம், தியானம், மூச்சு பயிற்சி, ஒழுக்க நெறிகளோடு இது போன்ற 3 மேலதிகமான மொழிகளையும் கணனி தொழில்நுட்ப கல்வியினையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதனூடாக எதிர்காலத்தினிலே ஒருவர் பிறப்பின் அடிப்படையிலேயே குருவாக வரலாம் என்கின்ற அந்த அமைப்பு மாற்றப்பெற்று இன்று ஒருவர் நான் இன்றிலிருந்து சைவமாக இருக்க தயாராக இருக்கின்றேன், எனது இறைவனை நான் நேரடியாக பூசிக்க தயாராக இருக்கின்றேன், எனக்கு வழி திறந்து விடுங்கள் என்று கேட்டால் அவருக்காக வழி திறக்க விட நாங்கள் இங்கே தயாராக இருக்கின்றோம். அதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதை செய்திருக்கின்றோம். இது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்குமே. அதாவது தாயகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஆலயங்களிலே சமஸ்கிருத மொழியிலே பூஜை வழிபாடுகளை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அர்ச்சகர்கள் தமிழிலே வழிபாடு செய்வதற்கான அர்ச்சகர்களை மட்டும் உருவாக்கிவிட்டால் போதுமா, அல்லது அதை தாண்டி அதற்கு பிறகு அதற்கான ஒரு ஆலயங்களுடைய உருவாக்கம் வேணுமா, அல்லது அதே ஆலயங்களிலேயே வர பூஜைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாமா? எங்களது அடிப்படை நோக்கமானது புதிய ஒரு குரு பரம்பரையை உருவாக்குவது அல்ல. நாங்கள் அங்கே சென்ற இடத்தினிலே மாதகள் சம்பில் துறையில் இருக்கின்ற சிவபெருமானது 21 அடி திருவுருவச் சிலைக்கு செந்தமிழாலே முதல் முறையாக குடமுழுக்கு நடத்தியிருந்தோம். அந்த குடமுழுக்கிலே 12க்கும் அதிகமான குருமார்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்டார்கள். பிராமண குருமார்கள் வந்து இணைந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த எமது பாடல்களை, எமது வழிபாட்டு முறைகளை கேட்டு எங்களுக்கு மீண்டும் அளித்த பதில் வந்து கேட்பதற்கு மிக இனிமையாகவே இருக்கின்றது, புரியக்கூடியதாக இருக்கிறது என்று கூறி அவர்களில் தமது பிள்ளைகள் 3 பிள்ளைகளை இந்த தமிழ் வழிபாட்டு அர்ச்சகர் பயிற்சி கல்லூரிக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுடன் நாங்கள் நேரடியாக கேட்டிருந்தோம், நீங்கள் எதற்காக இந்த கல்வியை கற்க வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்களும் காலங்காலமாக பாடமாக்கி சில ஸ்லோகங்களை சொல்லி வந்தோம், அதனுடைய பொருள் எங்களுக்கும் புரியாது, இது எங்களுக்கு மிகவும் புரியக்கூடிய முறையில் இலகுவாகத்தானே இருக்கின்றது, கேட்பதற்கும் இனிமையாக இருக்கின்றது. நாங்கள் இதில் ஆகமம் என்பது வந்து பூசை முறை அல்ல, ஆகமம் என்பது ஒரு செயல்முறை. அதற்கு வந்து நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் சொல்லி அந்த செயல்முறையை செய்யலாம். ஒரு பாலை எடுத்து சுவாமிக்கு மீது இப்படி ஊற்ற வேண்டும், அல்லது தேனால் அபிஷேகம் செய்தால் இன்ன பலன், தயிரால் அபிஷேகம் செய்தால் இன்ன பலன் என்று சொன்னால் அது ஒரு செயல் வடிவமே ஒழிய மந்திர வடிவம் அல்ல. எனவே அந்த செயல் வடிவத்துக்கு நாங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் செய்யலாம். அனைத்து மொழிகளிலும் ஆகம பூசை செய்வதற்கு முழுமையான உரிமை உண்டு என்று சொல்லி ஆகமங்களே கூறியிருக்கின்றன. அந்த வகையில் தமிழர்களாகிய நாங்கள் எமது தமிழ் மொழியிலேயே அந்த பூசை செய்ய விரும்புகின்றோம். குருமார்கள் அனைவரும் தமிழர்களை, அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எதிர்காலத்தில் அவர்கள் அந்த தமிழ் வழிபாட்டிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் ஊடாக அனைத்து மக்களோடும் இன்னும் நேசமாகவும் நெருக்கமாகவும், அதாவது அவர்கள் பூசை செய்கின்ற மொழி வேறு, நாங்கள் பேசுகின்ற மொழி வேறு என்று சொன்னால் அந்த நெருக்கம் அங்கே குறைந்து செல்கின்றது. எனவே அவர்கள் எங்களது உறவுக்காரர்களாக, குருமார்களை எமது அண்ணன் தம்பியாக, சகோதரர்களாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த தமிழ் வழிபாடு அவர்கள் மத்தியிலும் வேரூண்ட வேண்டும் என்பது எங்களது அவாவாக இருக்கின்றது. இந்த சைவ திருமுறைகளை, 12 திருமுறைகளை கற்றுத் தேர்ந்தவர்கள் இப்பவே இருக்கின்றார்கள். பல அறிஞர்கள் இன்றே இருக்கிறார்கள். தாயகத்தை எடுத்துக்கொள்ளலாம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அதை ஒரு அர்ச்சகருடைய வழிபடுத்தலோடு தான் நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் இருக்கின்றீர்கள்? இப்பவே அதை ஆரம்பித்துக் கொள்ளலாமே தாயகத்தில். அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வகுப்பின் ஊடாக. அதில் எவரெல்லாம் ஆர்வமாக இருக்கின்றார்களோ, இது வந்து வலிந்து திணிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய நோக்கமும் வலிந்து திணிப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு கடின பாதை இருக்கிறது. நிச்சயமாக அங்கே வலிந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இது நம்முடைய சுயத்தோடு நாங்கள் செய்கின்றோம். அங்கே ஆர்வம் உள்ளவர்கள், விரும்புவர்கள் எவராக இருந்தாலும் வந்து அதில் ஈடுபட்டு கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒருவர் தனது தனிப்பட்ட வழியில் ஒரு பூஜை செய்கின்றார் என்று சொன்னால் அந்த பூஜையில் குறை கூறுவதோ அல்லது பிழை கூறுவதோ எங்களது நோக்கம் அல்ல. எங்களது நோக்கம் எங்களது தாய்மொழியில் எங்களது இறைவனை நாங்கள் வழிபட விரும்புகின்றோம். இதற்கு எவரெல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ அவரை உள்வாங்கி சென்று கொண்டிருக்கிறோம். வழிபாடு செய்வது என்பது வேறு, வழிபடுவதற்கான ஒரு தளமும் உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா?
அதை எவ்வாறு உருவாக்க போறீங்க? நாட்டிலே அதற்கான ஒரு திருக்கோவில் ஆரம்பித்து இப்பொழுது கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே இந்த பயிற்சியை பெற்றவர்கள் தமது பூசை முறைகளை கற்றுக்கொள்ளலாம். அதனூடாக அது ஒரு நிறைவினை அடையும். எதிர்காலத்தில் இன்று பூசை முறைகள் இல்லாமல் கைவிடப்பட்ட நிறைய திருக்கோவில்கள் இருக்கின்றது. அந்த திருக்கோவில்களே பூசைக்கு முனைகின்ற அர்ச்சகர்களுக்கு நாங்கள் இனி புதிதாக அவர்களுக்கு புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியினை கற்பித்து அதனிலேயே பூசை மொழியை வழங்குவதை விட இப்பொழுது அவர்கள் பேசுகின்ற தாய்மொழியினில் அந்த பயிற்சியினை வழங்குவது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. ஒரு காரணம், இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதனூடாக அங்கே பூஜை நெறிகள் அற்றிருக்கின்ற திருக்கோயில்களில் மீண்டும் பூஜைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அது தாய்மொழியில் இருக்கும். இந்த மொழி என்பது இறைவனுக்கு ஊடகமாக இருக்காததுக்கான சான்றுகளும் இருக்கிறது. பொதுவாக தாயகத்திலேயே பல சான்றுகளை சொல்லலாம். கப்புராலை மாருடைய வழிபாடு இருக்கிறது. செல்வ சின்னதி ஆலயத்தை பொறுத்த மட்டில் வாய்கட்டி பூஜை செய்கின்ற முறை இருக்கிறது. கதிர்காமத்திலும் அவ்வாறு தான். அவ்வாறு வாய்கட்டி மந்திர உச்சாரணங்கள் இன்றி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அங்கெல்லாம் இப்படியான தமிழ் வழிபாட்டு முறைகளை செலுத்தக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவதாரும் அறிகிறார், அன்பே சிவம் ஆவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இந்த பூஜை என்பதற்கு அடிப்படையானதே அன்பு ஒன்று மட்டும்தான். உள்ளன்போடு எவன் ஒருவர் அவரை உருக்கமாக அழைத்து விடுகின்றாரோ அந்த இறைவனை பார்த்து வாடா போடா இரடா நிலடா என்றால் அவன் வருவான் போவான் இருப்பான் நிற்பான் என்று யாழ்ப்பாணத்தில் ஜோர் சுவாமிகள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் தனது அன்பர்களுக்கு. எனவே இறைவனை அடைவதற்கு, அவனை வசப்படுத்துவதற்கு பெரிய மந்திர தந்திரங்களோ அல்லது வேத விற்பனர்களோ தேவையில்லை. உள்ளன்பு ஒன்று இருந்து விட்டால் போதும். தூய உள்ளமும் ஒழுக்கமும் அவரிடம் இருக்கின்றதோ அவரிடம் நிச்சயமாக இறைவன் இந்த கலியுகத்திலும் இறங்கி வருவான். ஆனால் ஒரு சமுதாயத்தினிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எமது பாரம்பரியங்களையும் எமது மக்களது அடையாளங்களையும் அவர்களது தனித்துவத்தையும் பேணுவதற்கு மொழி ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. அந்த மொழி அற்ற ஒரு இனம் எதிர்காலத்தில் தனது முகமிழந்த இனமாக மாறிவிடும். எனவே இன்றைய தேவை அந்த புரிந்த மொழியினிலே அந்த பூஜையை உள்ளன்போடு செய்கின்ற பொழுது மேலும் உருக்கம் அதிகரிக்கும். எங்களுக்கு புரியாத மொழியிலே உருக்கம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம். ஆனால் அதையே நாங்கள் புரிந்த மொழியில் செய்கின்ற பொழுது மேலும் அது எல்லையற்ற ஒரு நிலையை கொண்டு செல்லும். அதன் ஊடாக அவர்கள் அந்த அன்புமயமான பூஜைக்கு நேரடியாக உள்படுவார்கள். எனவே அந்த தாய்மொழி வழிபாடு என்பது மிக அவசியமாகவே இருக்கின்றது. மிக்க நன்றி. அதாவது இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடலை ஏற்படுத்தி இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறது. நிறைவாக பேசிக்கொள்ளலாம். இந்த தமிழ் பூசை வழிபாடுகள், தமிழ் சடங்கு முறைகளுடைய உருவாக்கத்தில் சாதக பாதக நிலைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்ன சாதகம் இருக்கிறது, என்ன பாதகம் இருக்கிறது? தமிழில் வழிபாடு செய்கின்ற பொழுது அதீதமாக அதில் பாதகமே இருக்காது. என்ன சொன்னால் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வந்தாங்க, தாய்மொழியிலே செய்கின்ற பொழுது இது அதீதமாக மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாகத்தான் இருக்கிறது. அதனால் அதில் எந்தவித பாதகங்களும் இல்லை என்றால் நான் சொல்ல வேண்டும். சாதகமான நிலைகள், சாதகமான நிலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே நாங்கள் திருக்கோவில் ஒன்றுக்கு சென்றிருக்கின்றோம். எங்களுக்கு புரியாத மொழியில் பல மணி நேரங்களாக ஒரு பூஜை அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வைப்போம். பலர் ஒருவரோடு ஒருவர் சற்று நேரம் கவனிப்போம். அங்கே எதுவுமே புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் தமிழ் வழிபாடு இடம்பெறுகின்ற அந்த பூஜை நேரங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் மக்கள் நேரடியாக அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை கூர்ந்து கவனிப்பார்கள். என்றால் அவர்களுக்கு புரிகின்ற மொழியினிலே அது இடம்பெறுகின்ற பொழுது. எனவே இந்த வழிபாடு என்பது அவரவர் மொழியினிலே அமையப்பட வேண்டும். சிங்கள மக்கள் சிங்கள மொழியினிலே அந்த பூஜை செய்வதை நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். அதுபோன்று ஆங்கில மக்கள் தமது தாய்மொழியினிலே அந்த பூஜையினை என்ன நடக்கின்றது என்பதை உணர வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அதுபோன்று எமது தமிழ் மொழியை பேசுகின்ற எமது மக்கள் அங்கே பூஜையினிலே என்ன இடம்பெறுகிறது என்பதனை தாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அது தாய்மொழியிலே அமைய வேண்டும். எனவே இதிலே ஏற்படக்கூடிய சாதகம் எமது உணர்வு அங்கே மேலிடும். அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்பதை முழுமையாக கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். மிக அண்மையில் கூட ஒரு அன்னையார் கூறியிருந்தார், எனக்கு 65 வயதாகிறது ஐயா, இன்று வரை ராகு எங்கே இருக்கிறது, கேது எங்கே இருக்கிறது, சூரியன் எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் செய்கின்ற இந்த தமிழ் பூஜையினிலே ஒவ்வொரு கிரகங்களும் எந்த பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றன, அல்லது திருமணத்திலே எங்கே என்னென்ன கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற உண்மையை 65 வருடத்துக்கு பிறகு நான் முதல் முறையாக இன்று உணர்ந்திருக்கிறேன் என்றால், இதுவரை அவர் சென்று வந்த பூஜைகளில் அங்கே என்ன நடக்கிறது என்கின்ற உணர்வே இல்லாதவர்களாகத்தான் வெறுமனே பார்வையாளர்களாக மட்டும் இருக்கின்றார்கள்.
எனவே தாய்மொழியில் அந்த வழிபாடை செய்கின்ற பொழுது அவர்கள் பங்காளர்களாக அதில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பினை இது கொடுக்கின்றது. எனவே இன்று இந்த ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலினை முழுமையாக கட்டி நிறைவு செய்வதற்கு எங்களுக்கு 14 லட்சத்துக்கும் அதிகமான சீஸ் பிராங்கள் தேவையாக இருக்கின்றது. எமது திருக்கோவில் உண்டியல் இல்லாத ஒரு திருக்கோவிலாகவும் அர்ச்சனைக்கான நிர்ணய விலைகளை நிர்ணயம் செய்யாமல் அங்கே ஒரு பிராங்கோடு வருபவர்கள் கூட தமது அர்ச்சனைகளை செய்பவர்களாக இலகுபடுத்தி விட்டிருக்கின்றோம். அத்தோடு அங்கே பூசை செய்கின்ற குருமார்களுக்கான கொடுப்பனவுகள் அங்கே எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு பிராங்கினை மட்டுமே அவர்களது ஊதியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களது குருநாதன் எங்களுக்கு விதித்திருக்கின்ற ஆணை என்கின்ற காரணத்தினாலே குருமார் அனைவரும் தமது தனிமனித வாழ்வுக்காக 100% வெளியிலே வேலை செய்கின்றார்கள். ஓய்வு நேரங்களில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிக நேரங்களை சேவை அடிப்படையில் அந்த திருக்கோயிலிலே பூஜையில் தம்மை ஈடுபடுத்தி பங்கு பெற்றுக் கொள்கின்றார்கள். இதனூடாக இந்த தமிழ் உலகத்துக்கு முதன்முறையாக தாய்மொழியில் வழிபாடு செய்கின்ற இந்த திருக்கோவில் இன்று ராஜகோபுரத்தோடு தலை நிமிர்ந்து சுவிஸ் நாட்டின் தலைநகரத்தில் அமைய இருக்கின்றது. சுவிஸ் அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு திருக்கோவிலாக இருக்கின்ற இந்த திருக்கோவில் அது செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக இன்று உலகமெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் அனைவரிடமிருந்து உங்களால் இயன்ற திருப்பணிகளை நமது திருக்கோயிலுக்கு வழங்குவதன் ஊடாக உலகமெங்கிலும் இந்த சைவத்தமிழ் வழிபாட்டை நாங்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு அத்திவாரத்தினை நீங்கள் இதனூடாக இட்டுக்கொள்வீர்கள். இத்தோடு மட்டும் இது நின்று விடாமல் 2012ஆம் ஆண்டு மாசி மாதம் 1ஆம் தேதி இடம்பெறுகின்ற திருக்குடமுழுக்கு வைபவத்தினிலே முதல் முறையாக சைவ சமய வரலாற்றில் 2 பெண் அர்ச்சகர்கள் அன்றைய தினம் உங்கள் முன்னே தோன்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பயிற்சி நெறிமுறைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இறைவன் திருமுன்னிலையில் எந்த சாதி பேதமும் இல்லை. இறைவன் திருமுன்னிலையில் அங்கே இனபேதங்கள் இல்லை. இறைவனின் திருமுன்னிலையில் மொழி பேதங்களும் கூட இல்லை. எனவே அந்த இறைவனுக்கு எங்களது ஆண் பெண் என்கின்ற பக்கசார்பற்ற ரீதியிலே அனைவரும் அவரை நேரடியாக பூசிப்பதற்கான ஒழுங்கல் என்று செய்திருக்கின்றோம். அந்த காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள். எதிர்காலத்தில் பெண்களும் அர்ச்சகர்களாக இருப்பது என்பது மிக சாதாரண ஒரு எளிமையான விடயமாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தினை இறைவன் என்று ஏற்படுத்தி வழங்கியிருக்கின்றார். மிக நன்றி சிவருஷி தர்மலிங்கம் சசிகுமார் மற்றும் ஞான திரு முரளிதரன் திருச்செல்வம் நேரடியாக தீபம் கலையகத்தில் வந்து அது குறித்த விடயங்களை நீங்கள் உரையாடி கொண்டதற்கு மிக நன்றி. இன்றைய நாள் நாங்கள் மிக முக்கியமாக தமிழிலே பூசை வழிமுறைகள் சடங்கு வழிமுறைகளை எவ்வாறு கைக்கொள்வது என்ற விடயம் தொடர்பாக சுவிஸிலிருந்து நேரடியாக வருகை தந்திருந்த அறிஞரோடு நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். இது ஒரு நிச்சயமாக இது ஒரு மீளெழுச்சி குறித்த ஒரு சிந்தனையாக அவர்களால் நோக்கப்பட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்பது உண்மை. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வழிமுறைக்குள் நாங்கள் இருக்கிறோம். அதை தாண்டி இன்னொரு முறையை உருவாக்குகிற பொழுது இன்னொரு முறைக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது அந்த மாற்றத்துக்குள் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்றாலும் அந்த நிலை குறித்து மாற்ற நிலை குறித்ததான உண்மைத்தன்மை குறித்த விடயங்களை எங்களோடு சிறப்போடு உரையாடி இருந்தார்கள். மிக்க நன்றி. இதேபோல தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பல நாட்களில் பல அறிஞர்களை அழைத்து உரையாட காத்திருக்கிறோம் என்ற செய்தியோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.